ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத் குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிறப்பான சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீம்பால் திரட்டி, அதாவது 2ஆம் நாள் பாலில் நம்ம சீம்பால் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டே வந்து பால் எனக்கு கிடைக்கல. ஸோ செகண்ட் டே இருக்கிற பாலில் இன்றைக்கி சீம்பால் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க. சீம்பாலில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது, நம்மளோட குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும், நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோக வைட்டமின்கள், தாதுக்கள் அப்படின்னு நோய் எதிர்ப்பு புரதங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி சீம்பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டு பயனடைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுன்னா இந்த சீம்பால் தான். அதே போல் இது வெயிட் போடும், ரொம்ப தித்திப்பாக இருக்கும், தொண்டை வலி எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ சத்து மிகுந்த ஒரு உணவுனா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கிடைச்சா அமிர்தம் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு இந்த சீம்பால் கிடைச்சது. அதை வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு கிடைச்ச இந்த பாலோட நம்மளோட கெட்டித்தன்மையுள்ள பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் சேர்த்து மொத்தமாக 1 லிட்டர் வச்சுருக்கேன். இப்போது இது கூட நம்ம வந்து சில பொருட்களை சேர்த்துக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு 750 கிராம் 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த பாலில் இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து பவுடராகவும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம், அல்லது முழு சர்க்கரையாகவும் போட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பொதுவாக புதுசாக கன்று போட்ட மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய முதல் பால் 2ஆம் பால் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு பாலையுமே கன்றுக்குட்டிக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக அந்த கன்றுக்குட்டி வளரும். ஆனாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா சீம்பால் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் நம்மளை எல்லாத்தையுமே அடிக்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போது சில பொருட்கள் நாம் இந்த சீம்பாலில் சேர்த்த போகிறோம். ஏலக்காய் ஒரு 10, பட்டை ஒரு 2, லவங்கப்பூ வந்து ஒரு 10, மிளகு ஒரு 10, இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் போல் சர்க்கரை போட்டு நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பவுடரை அப்படியே நாம் இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சளிச்சியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பார்த்திங்கன்னா பொதுவாக ஏலக்காய், சுக்கு மட்டும்தான் போடுவாங்க. ஒரு சிலர் மிளகும் சேர்த்து போடுவாங்க. ஆனால் நான் வந்து லவங்கமும் பட்டையும் கூட சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீம்பால் கிடைக்கும்போது வாங்கி இந்த மசாலாக்கள்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அமிர்தமாக நமக்கு கிடைச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் தண்ணி வந்து நம்ம குக்கரில் கீழே கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் ஆட்டம் தண்ணி விட்டுக்கலாம். அதோட ஸ்டாண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம கரைச்சி வச்ச பாலை அப்படியே குண்டானோட வச்சுக்கலாம். அந்த எந்த கிணத்துல வச்சுருக்கோமோ அது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கவர் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா ஆவி ஆகும்போது தண்ணி எல்லாம் அந்த பாலில் இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம தட்டு போட்டு மூடுறோம். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கேஸ்கட் போடக்கூடாது, மேலே வெயிட் போடக்கூடாது. வெறுமனே வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு நாள் பால்னால் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷத்துலேயே நமக்கு சீம்பால் கட்டியாக வந்துடும். இது வந்து 2ஆவது நாள் பால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போல் தளன்னு தோளன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அது கொஞ்சம் போல் நமக்கு கெட்டியாகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம மினிமம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்குமே வந்து நமக்கு தோளன்னு நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு மட்டும்தான் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம இன்னும் கெட்டியாகணும்னு சொன்னால் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதோட ஃப்ளேவர் நமக்கு வேறு மாதிரி கிடச்சிரும். ஸோ பால் திரட்டியோடது நமக்கு ரியலாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் சேர்க்காமல் அப்படியே பாலோட நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப அமிர்தமாக நமக்கு கிடச்சிருக்கு. பக்காவான ஸ்வீட்டில் பால் திரட்டி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சீம்பால் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சீம்பால் கிடைச்சா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நல்லா வலுப்படுத்தி நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சீம்பாலுக்கு இருக்குங்க. அது போக ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. விட்டமின் ஏ, டி, இ, அப்புறம் கே, அத்தியாவசியமான விட்டமின்கள் நிறையா இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற தாதுக்களும் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் சீம்பாலில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.